அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. சர்க்கரை வியாதி, தைராய்டு, இரத்த அழுத்தம், தோல் நோய்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்பகமான தீர்வு குப்பு திருமூலர் சித்த மருத்துவமனை. ஆன்லைன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருந்துகள் கொரியர் மூலமாக அனுப்பப்படும். நம்பகமான சித்த மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை. திருமூலர் சித்தா, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிற ஆன்மீகத்தில் இல்லாத உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தவறும் செய்ததில்லை, நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன், என் மனசால கூட யாருக்கும் எந்த தீமையும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எனக்கு துன்பம் தருகிறார்கள். இது ஏன்? அதே போல தீமை செய்பவர்கள், மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையுதே. அதே மாதிரி ஒருவர் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கிறார். ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு உடல் ஊனமாக ஆட்டிசம் மாதிரியான குறைபாடுகளோடு பிறக்கிறது. இதே மாதிரியான குறைபாடுகள் எதனால வருது? அதே போல நான் ஒரு விஷயத்துக்கு விருப்பப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத ஒருவருக்கு அந்த ஒரு வேலையோ ஒரு பதவியோ ஏதோ ஒன்று கிடைத்து விடுகிறது. எல்லா தகுதியும் இருக்கும் எனக்கு அந்த பதவியோ வேலையோ கிடைப்பதில்லை. ஆனால் எல்லா திறமையும் எனக்கு இருக்கு. ஆனால் திறமையே இல்லாத ஒருவருக்கு அந்த வேலை கிடைக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் வறுமையில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், நல்லா உழைக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், சின்ன வயதிலிருந்தே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை அதே போல் ஒரே நிலையிலே இருக்கிறது, துன்பங்கள் கடந்த மாதிரியே இல்லையே. அதே மாதிரி என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ நான் கல்யாணம் செஞ்சு வச்சேன். பார்த்திங்கன்னா அந்த மன வாழ்க்கை நல்லா இல்லை. அவங்க அதே மாதிரி அந்த கல்யாணம் செய்து வைத்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் அதுக்கு உடல்நல சரியில்லை. இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி மனிதர்களுக்குள்ள எண்ணற்ற கேள்விகள். ஏன் 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 அப்படின்னு எல்லாவற்றுக்கும் ஏன் அப்படின்னு கேட்கான். எனக்கு இருக்கு, அவனுக்கு இல்லை, ஏன்? எல்லாருக்கும் இல்லை, ஏன்? எனக்கு மட்டும் இருக்கு, ஏன்? மொத்த கேள்வி அவ்வளோதான். அப்போ இதுக்கெல்லாம் நம்முடைய ஞானிகள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் உங்களுடைய கர்மா அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன, அப்போ நாம் கேட்குறோம், அப்போ கர்மான்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கர்மான்னா என்னென்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த செயலுக்கான பலன் உங்களை வந்து சேரும், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது உங்களை வந்து சேரும். இப்போ நாம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிக்கிறோம். என்னென்னா, சரி ஏதோ நம்ம செஞ்சுருப்போம் போல் இருக்குது. சில நேரங்களில் கஷ்டப்படும் போது நம்ம சொல்லுவோம், என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம், இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உங்கள் கர்மா, நீங்கள் பழைய பிறவியில் செஞ்ச கர்மா அப்படின்னு. இதை பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கையின் சார்ந்து இருக்கிற அந்த மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்.
சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த அறிவு சார்ந்த மனிதர்கள் அதில் கேள்வி வைப்பாங்க. என்ன கேள்வின்னா, கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னா, அப்போது இந்த கர்மாவை நான் வேணும்னு செய்யலை, யாராவது நாம் கர்மா செய்ய போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சோமா என்ன? நான் என்னுடைய அறிவுபூர்வமாக அதை நான் செய்யவில்லை. அப்படி என்றால் எனக்கு ஏன் தண்டனை? தெரிஞ்சு நான் தவறு செஞ்சிருந்தா, கர்மா செஞ்சிருந்தா அந்த தண்டனை எனக்கு வழங்கப்படலாம். சரி, நான் கர்மா செய்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இப்போ இந்த கர்மாவுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை தான் இந்த பிறவியின் துன்பம் என்றால், அந்த கர்மாவுக்கு பலனை தரும்போது வரக்கூடிய கடவுள் தெய்வம் ஏன் நான் கர்மா செய்யும்போது தடுக்கவில்லை? அறிவுபூர்வமான கேள்வி, அறிவாளிகள் கேட்குற கேள்வி. பக்தி இருக்கிறவன் ஒத்துக்குவான், எல்லாம் அவன் கர்மன்னா சரி அப்படின்ட்டு அழுதுட்டு போயிடுவான். அறிவாளி என்ன கேட்பான்னா, கர்மாவுக்கு தண்டனை தான் என்னுடைய இந்த பிறவின் துன்பம் என்றால், நான் இந்த கர்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது மட்டும் கடவுள் வர்றாருல, அப்போது நான் கர்மா செய்யும்போது அந்த கடவுள் வந்து அதை தடுத்திருக்கணும் தானே? இது அறிவுபூர்வமான கேள்வி. அறிவாளிகள் கர்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போது ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் இயங்குவதற்கு கடவுள் தேவையில்லை, கடவுளே வேண்டாம், இதெல்லாம் இந்த இயற்பியலினுடைய விதி இருந்தால் போதும், கடவுள் தேவையில்லை இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தார். எல்லாரும் கடவுள் இருப்பதற்கு ஆதாரங்களை சொன்னால், அவர் கடவுள் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை அடுக்கினார். இதுக்கெல்லாம் கடவுள் தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் போட்டார். உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை, இயற்பியலுடைய விதி இருந்தால் போதும், ஃபிசிக்ஸ் இருந்தால் போதும், இந்த உலகம் இயங்கும். ஃபிசிக்ஸினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிறது, கடவுளினுடைய அடிப்படையில் அல்ல என்பது அவருடைய வாதம். அறிவாளியினுடைய கோணம். இத்தனைக்கும் அவர் நடக்க முடியாது, பேச முடியாது, அவர் ஒரு இடத்துல முடங்கி கிடந்து ஒரு சர்க்கரை நாற்காலியிலேயே அவருடைய வாழ்க்கையை கழித்தவர். நம்ம இந்தியாவில் நம்முடைய தர்மப்படி நாம் என்ன சொல்லியிருப்போம்னா, எந்த பிறவியில் நீ செஞ்ச பாவமோ இப்படி சர்க்கரை நாற்காலியில் இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கர்மா தான் உன்னுடைய கர்மான்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அந்த கூற்றை மறுக்கிறார். அந்த நிலையிலும் அவர் அந்த கூற்றை மறுக்கிறார். மற்றவங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம் ஏதோ வகையில் நான் செய்த பாவம் தான் இந்த நிலையில் என்னை உட்கார வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலையிலும் இதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, என்னுடைய நிலைக்கு கடவுளே காரணம் அல்ல, இதுவும் ஒரு விதமான இயற்பியல் விதிக்குள் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே கர்மா இருக்கா இல்லை? கர்மா என்றால் என்ன? கர்மா என்றால் என்ன? நம்முடைய தர்மம் என்ன சொல்கிறது? நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களை வந்தடைகிறது. ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு? நாம் எதுவும் செய்யாவிட்டாலும் இங்கே ஏதாவது ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறார். அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நாம் என்ன சொல்றோம்? நாம் ஏதோ செய்தோம், ஏதோ ஒன்று நிகழ்கிறது. ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் என்ன சொல்றாரு? நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் இங்கே ஏதோ நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அவர் சொல்வது, இந்த பூமியினுடைய இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுவதற்கு முன்னால், இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னால், அண்டம் தோன்றுவதற்கு முன்னால் ஏதோ ஒன்று இருந்தது, அதுவே அதை நிகழ்த்தி கொண்டது, கடவுள் அதை உருவாக்கவில்லை அப்படிங்கிறார். அதற்காக மத குருமார்களிடமிருந்து அவருக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு. இந்த கர்மாவை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். அப்போதான் அந்த கர்மாவுடைய தியரியை நம்மளால் புரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி. அப்போ பிளான்ச் அப்படின்னு ஒரு பெண், பிளான்ச் மோனர் அப்படின்னு ஒரு பெண், அந்த பிரெஞ்சு பெண், பிளான்ச் மோனியர் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். அந்த பெண் அப்போ ஒரு பேரழகி. அவள் இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அழகி. அவளை கல்யாணம் செய்யறதுக்காக ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டாங்க. நிறைய பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக பலத்த போட்டி.
அப்படி பேரழகு வாய்ந்த அந்த பெண்ணினுடைய கற்பனை என்னன்னா, நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கணவனை அடைந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது அவளுடைய எண்ணம். ஆனால் எத்தனையோ பேர் அவளை மணக்க தயாராக இருந்தாலும் அவள் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு ஒரு லாயர் வழக்கறிஞரை காதலித்தார். அவர் லாயர் ரொம்ப ஏழை, ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால இந்த பிளான்ச் மோனியரினுடைய அம்மாவுக்கு அது பிடிக்கல. அவங்க அம்மாவுக்கு என்ன கனவுன்னா, எல்லா அம்மாக்களுக்கும் அதுதானே கனவு. தன் பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டான். இப்போ அப்படியும் அதே எல்லா அம்மாக்கள் மாதிரியும் அந்த அம்மாவும் தன்னுடைய பெண்ணை பெரிய இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதற்கு மகள் என்ன சொல்றா அப்படின்னா, நான் காதலித்தவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு ஒரு சகோதரன், அதாவது இந்த பொண்ணோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அண்ணன், இந்த பொண்ணு 2 பேர். இந்த அம்மா மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பொண்ணை பூட்டி வச்சிடறாங்க ஒரு அறைக்குள்ள போட்டு. வழக்கமாக என்ன நடக்கும், ஒரு நாள் பூட்டி வைப்பாங்க, அப்புறம் 2-3 நாள் கழித்து திறந்து விட்டுருவாங்க. அதுதானே வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பெண் பூட்டப்பட்ட அறை 25 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை. 25 ஆண்டுகளாக அந்த பேரழகு அந்த அறைக்குள்ளே முடங்கி இருந்தது. 25 ஆண்டுகள் கழித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் அந்த பகுதியினுடைய காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் அளிக்கிறார். என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் மிக மோசமான நிலையில் இருக்கிறாள், அவளை மீட்டெடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வருது. காவல்துறையினர் போய் அந்த வீட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்போது ஒரு அறைக்குள்ள இந்த பெண்ணை, இந்த பிளான்ச் மோனியரை அடைத்து வைத்திருக்கிறார். பேரழகு வாய்ந்த அந்த அழகி வெளியே வரும்போது ஒரு சூனியக்காரியை போல இருந்தாள். அவளுடைய அழகு மொத்தம் குலைந்து அவள் எலும்பும் தோலுமாகி பார்க்க கோரமானவளாக அந்த அறையிலிருந்து அவளை மீட்டெடுத்தார்கள். அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. இந்த குடும்பத்திற்கு எதிராக அவர்கள் நின்ன உடனே அந்த தாய் இந்த எதிர்ப்பை கண்டு அஞ்சி அவளுக்கு உடல் நல கோளாறு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு ஒரு 10-15 நாள்லேயே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு அவருடைய சகோதரரை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டது. அவரும் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டார். இப்போ பாருங்க, ஒரு குடும்பம் அழிந்து விட்டது. ஒரு அழகு 25 ஆண்டுகளாக பாலைவனத்தில் இருப்பதைப் போல இருந்து அது யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மொத்த சம்பவங்களுக்கும் ஒரே ஒரு காரணம்தான். என்ன அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய காதல். இத்தனைக்கும் அந்த பெண் யாருடைய வாழ்க்கையும் பறிக்கல, இன்னொருவருடைய கணவரை பறித்து கொண்டு வரல, ஒருவரை காதலித்தாள், அவ்வளவு. இந்த காதலித்ததுக்கான தண்டனை அந்த பெண்ணிற்கு அவளுடைய இறுதி காலம் வரையில், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணும் அந்த பிளான்ச் மோனியரும் இறந்து போயிட்டாங்க. எதனால இறந்தோம்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. காதலித்தது மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நாள்ல அந்த காதலனுடைய நினைவு இருந்திருக்கலாம். அதன் பிறகு அந்த அறைக்குள்ளேயே அவள் ஒரு கல்லை போல ஆகியிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு அறைக்குள்ள உங்களை தனிமையில விட்டா, ஒரு கட்டத்துக்கு மேல முதல்ல நீங்க கத்துவீங்க, அழுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ணீர் வத்தி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய புலம்பலம் நின்று போயிடும். அதன் பிறகு நீங்கள் ஒரு கல்லை போல, ஒரு பாறை போல இறுகி விடுகிறீர்கள். அவளுக்கு அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்முடைய ஒட்டுமொத்த கேள்வியும் இதுதான். என்னன்னா, அந்த குடும்பம் அழிந்ததற்கான காரணம் காதல். காதல் ஒருவரை அழிக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை 25 ஆண்டுகளாக சிறையில் வைத்து அவளுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமல் அவருடைய வாழ்வு முடிந்து போயிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன
அப்படின்னு நம்முடைய தத்துவங்களை கேட்டால் அது என்ன சொல்லும்? ஒரே வார்த்தையில் கர்மா. அப்போ இப்ப பாருங்க, அந்த பெண்ணுக்கு, அந்த பிளான்ச் மோனியருக்கு தனக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன என்பது கூட தெரியாது. அந்த தண்டனை எதற்காக என்பதும் தெரியாது. நம்ம வாழ்க்கையில நாம துன்பப்பட காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு தண்டனை வழங்கப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு தண்டனை வழங்கப்படுது. நாம துன்பப்பட துக்கப்பட என்ன காரணம்னா, இந்த தண்டனை எந்த தவறுக்கானது? நான் என்ன தவறு செய்தேன், அந்த தண்டனைக்கான காரணம் என்ன என்று தெரியாமல் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பெயர் தான் துக்கம்னு பேர். துக்கம் என்றால் காரணம் அறியாத தண்டனை. துன்பம் என்றால் காரணம் அறிந்த தண்டனை. அதனாலதான் பாருங்க, துன்பத்தை தீர்த்திடலாம். உடல் துன்பம், உடல் துக்கம் அல்ல. உடல் நோயை நம்ம உடல் துன்பம் சொல்றோம், உடல் துக்கம்னு சொல்றது இல்லை. துக்கத்தை எதை சொல்லணும்? மன துக்கம், மனதினாலே ஏற்படக்கூடிய துக்கம். இந்த துக்கம் எதனால் வருகிறது என்றால், இந்த தண்டனை நமக்கு எதற்காக என்று தெரியாத போது வருகிறது. அப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில தண்டனை இருக்கு, துன்பம் இருக்கு. எதனால நான் ஏதோ ஒரு தவறு செய்தேன், அதனால் எனக்கு இந்த தண்டனை என்றால் அதை நாம் கடந்து சென்று விட முடியும். ஆனால் நம்மாலே இந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு, இந்த துக்கத்தை கண்டு நாம் அஞ்சுவதற்கு, இந்த துக்கத்தை கண்டு நாம் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த துக்கம் எதனால் என்று தெரியாதது. அந்த பிளான்ச் மோனியரை போல 25 ஆண்டுகள் அவள் அந்த இருள் அறைக்குள் அடைந்து கிடந்ததை போல நாம் நம்முடைய வாழ்வு முழுவதும் அடைந்திருக்கிறோம், துக்கப்படுகிறோம். ஏனென்றால் நமக்கு தெரியவில்லை, இதிலிருந்து எப்படி விடுவித்துக் கொள்வது என்று தெரியவில்லை, இதிலிருந்து வெளியேறக்கூடிய வாசல் எது என்று தெரியவில்லை. எப்படி இதிலிருந்து வெளியேறுவது, இந்த சிறையிலிருந்து எப்படி வெளியேறுவது? இந்த கர்மா, இந்த வாழ்க்கை, இந்த துன்பம், இந்த பற்று, இந்த சமுதாயம், இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நியாய தர்மங்கள், சட்டங்கள், ஒழுக்கங்கள், ஒழுக்க விதிகள், இதிலிருந்து எப்படி வெளியே வருவது தெரியவில்லை. எனவேதான் கர்மா என்று அதை அழைக்கிறோம். கர்மா என்றால் என்ன என்றால், வெளியேற வழி தெரியாத பாதை என்று பொருள். வெளியேற வழி தெரிந்தால் அது கர்மாவாக இருக்க முடியாது. பாதை தெரிகிறது, நாம் உள்ள இருக்கோம்னு தெரியுது, வெளி எப்படி போறதுன்னு தெரியல. துக்கம் இருக்கிறது என்று தெரிகிறது, அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியவில்லை. இந்த நிலையின் பெயர் தான் கர்மம். இப்போ இதை நாம பொதுவாக என்ன சொல்றோம்? இது நம்முடைய தவறுகளாலே நமக்கு நிகழ்ந்தது, நாம் என்றோ எப்போதோ செய்ததாலே நமக்கு நிகழ்ந்தது. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீ குழந்தைகிட்ட நாம் சொல்லுவோம் என்னன்னா, நீ பொய் சொன்னீன்னா சாமி உன் கண்ணை குத்திடும். இந்த மாதிரியான இதுக்கு இணையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. நீ என்ன செஞ்சியோ அதுக்குண்டான தண்டனை தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதும், நீ பொய் சொன்னீன்னா சாமி உன் கண்ணை குத்திடுன்னு சொல்றது ஒன்று தான். சாமி கண்ணை குத்த போறதில்ல. அதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, பொய் சொல்லக்கூடாது, முடிஞ்ச அளவு நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். ஆனால் அது சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, சாமி உன் கண்ணை குத்திடும். சாமி அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்குவான். என்னன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு அம்மா நமக்கு சொன்னா, அம்மாவே போய் சொல்லியிருக்கா. சாமி கண்ணை குத்திடுன்னு போய் சொல்லியிருக்கா. சாமி அப்படி யாரையும் கண்ணை குத்தின மாதிரி தெரியலையே, அப்போ அம்மாவே போய் சொல்லியிருக்கா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் புரியுது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் பொய் சொல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த கர்மா என்பது உண்மையிலே எப்படி வேலை செய்யுது என்னன்னா, இது இருக்கிறதுலே நம்முடைய தத்துவ விளக்கங்கள்லேயே, தத்துவங்கள்லேயே ரொம்ப சிக்கலான தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மா தான். நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாக நம்முடைய தர்மத்தில், நம்முடைய இந்திய தத்துவங்களில் முதலாக இந்த கர்மா அப்படிங்கிறது எப்போ சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்வேதத்தில் சொல்லப்படுது. முதலாக கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது அவங்க என்ன
அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சடங்குகள் ரிச்சுவலை தான் அவங்க கர்மான்னு சொல்கிறாங்க. கர்மன்னா செயல்னு அர்த்தம். அந்த சடங்கை செய்கிற செயல்முறையைத்தான் அப்போ குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு வந்த உபனிஷத்துகளில் இந்த கர்மாவுக்கு அந்த பொருளை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்காங்க. இது வெறும் செயல் அல்ல, செயலுக்கான விளைவு அப்படிங்கிறத உபனிஷத்துக்கள் விளக்குது. இப்போ அதுபோக நம்முடைய கீதையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உன்னுடைய கர்மாவிற்கேற்ற பலனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்வரனை, சிவனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்ம பல தாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மங்களுக்கு உண்டான பலனை அளிப்பவன் அப்படின்னு. அப்ப இப்படி நம்முடைய வேதங்களும் நம்முடைய தத்துவங்களும் கர்மாவை பற்றி எப்படி விளக்குதுன்னா இப்படி சொல்லுது. கர்மா என்றால் நீ செய்த அந்த பலனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லுது. கடவுள் அப்போ பாருங்க, அப்போ கடவுள் என்பவர் யார் அப்படின்னு நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ செய்த கர்மாவிற்கு உண்டான பலனை உனக்கு கொண்டு சேர்ப்பவர் தான் கடவுள். கடவுளுடைய வேலை என்ன? உங்க கர்மாக்களை போக்குவது அல்ல, உங்கள் துன்பங்களை போக்குவது அல்ல. நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்குண்டான அந்த கர்மாவுடைய அந்த கணக்கை உங்களிடம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது, கரெக்டாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இதை மேற்பார்வையிடுபவர் தான் கடவுள். கர்மா அப்படின்னா கடவுளின் நீதி அப்படின்னு பொருள். நீதி, நிறைய நீதி இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நீதி இருக்கு. நீதி கட்சின்னே ஒரு கட்சி இருந்தது. அதே போல கடவுளினுடைய நீதி, அவர் எல்லாருக்கும், அவர் அந்த கடவுள் நடுவராக ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாக இருந்து யார் யாருக்கு என்னென்ன பலனோ அதை அளிப்பவர் அப்படின்னு நம்முடைய தத்துவம். இதுவும் போதுமானதா இல்லை. கர்மாவினுடைய விளக்கத்திற்கு இதுவும் போதுமானது. இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். இனிமேல் தான் நாம் அதனுடைய இன்னொரு பகுதிக்கு செல்கிறோம். இன்னும் ஆழமான பகுதிக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் கூகுளில், புத்தகங்களில், இது வரைக்கும் அவைலபிள். இப்போ நாம் பார்க்க போகிறது இன்னும் டீப்பான மீனிங். அப்போ கர்மா என்பது என்ன? நீங்கள் செய்தது உங்களை தேடி வருவது, உங்களுக்கு வழங்கப்படுவது, உங்களுக்கு அளிக்கப்படுவது. இது பொதுவான பதில். இப்போ கேட்கலாம், நான் செய்யவில்லையே, நான் அதை அறிந்து செய்யவில்லையே, அறியாமல், கர்மாவை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய எனக்கு, அல்லது கர்மம் செய்தேன் என்று அறியாமல் இருந்த எனக்கு ஏன் இந்த தண்டனை? இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொருவரையும், இந்த உலகுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் இந்த உலகுக்கு கொண்டு வருகிறது, ஒரு செயல்முறையை அதற்கு வழங்குகிறது, ஒரு வேலையை கொடுக்கும். இங்கே இருக்கிற ஒரு மண்புழுக்கு கூட ஒரு வேலை இருக்கு. அது அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், ஊட்டச்சத்து மிக்க நிலமாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு மண்புழுவினுடைய வேலை. ஒரு புலியினுடைய வேலை என்ன? புல்லினுடைய வேலை என்னவென்றால் அதை உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு உணவாக இருக்க வேண்டும். அது அதனுடைய வேலை. இந்த உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு என்ன வேலை என்றால், அது அதை உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு உணவாக வேண்டும். இது அதனுடைய வேலை. இப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது, ஒவ்வொரு வேலைக்காக நாம் இங்கே இருக்கிறோம். அப்படியானால் இந்த கர்மா என்பது எப்படி இதோடு பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இட்ட பணியை நீங்கள் விரும்பவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்றால், நீங்கள் அதில் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், அதன் பெயர் கர்மா. எவர் ஒருவர் தனக்கு இறைவன் கொடுத்த பணியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாரோ, அதோடு பொருந்திக் கொள்கிறாரோ, அதுவே போதுமானது என்று எண்ணுகிறாரோ, இதற்கு பெயர் அதிர்ஷ்டம் என்று பெயர். இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இறைவன் அந்த பணியை இறைவன் உங்களுக்கு வழங்கினால், நீங்கள் அதை அதிர்ஷ்டம் என்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதே துன்பத்தை உருவாக்கக்கூடிய, துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால், அதை நீங்கள் துக்கம் என்கிறீர்கள், என்னுடைய கர்மா என்கிறீர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் அந்த துன்பத்தை தன்னுடையது என்று எவர் உரிமை கொண்டாடுகிறாரோ
அந்த நிலைக்கு பேர் தான் கர்மா. யாருக்கு கர்மா இருக்கும்? யாருக்கு கர்மா இருக்கிறது என்றால், இறைவன் கொடுத்த அந்த துன்பப்படும் பாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய உங்களுக்கு, அந்த பாத்திரமாகவே நீங்கள் மாறிவிட்டால் அதன் பெயர் கர்மா. இறைவன் எனக்கு இந்த பணியை அளித்திருக்கிறான். நீங்கள் ஒரு ஒரு நாடகத்திலேயோ ஒரு படத்திலேயோ ஒரு பிச்சைக்காரனாக வேடம் ஏற்கிறீர்கள். இப்போ பிச்சைக்காரனாக வேடம் ஏற்றிருக்கும் அந்த மனிதர் அந்த பிச்சைக்கார வேடத்தில் நடிக்கும்போது அவர் உள்ளுக்குள்ளே துக்கப்பட மாட்டார். அவர் அதை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருப்பார். காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே அவர் பிச்சைக்காரர் அல்ல, அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார், அவ்வளவுதான். ஒரு சில இடங்களில் கதாநாயகனை கட்டி வச்சு அடிப்பாங்க, வில்லன்களெல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க, அவன் குடும்பத்தை கடத்தி கொண்டு போவார்கள். அதுக்காக அந்த படத்தில் நடிக்கிற அந்த கதாநாயகர் துக்கத்தில் இருக்க மாட்டார். ஐயோ என் குடும்பத்தை எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்களே, வில்லன் கொண்டு போய் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு அவர் சாப்பிடாம தூங்காமல் இருக்கிறது இல்லை. அவர் ஜாலியாக இருக்கார். காரணம் என்னவென்றால், அது உண்மை அல்ல, அந்த பாத்திரத்தில் அவர் இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் துன்பப்படுவதோ அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதோ, இந்த பாத்திரத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான் என்ற ஆழமான புரிதல் தான் கர்மாவிலிருந்து உங்களை விடுவிக்கும். எவர் இதை புரிந்து கொண்டாரோ, இந்த பாத்திரத்தை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறான், ஆனால் உண்மையில் நான் அதுவல்ல, நான் துன்பப்படுவன் அல்ல, துக்கப்படுவன் அல்ல, இந்த பாத்திரத்தை செய்ய இந்த உலகிற்கு வந்தேன், மற்றபடி அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எல்லாம் இறைவனுக்குரியது, இறைவனை சார்ந்தது, என்னுடையது எதுவும் அல்ல என்று எவர் ஒருவர் அந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு கர்மா இல்லை. ஒருவர் கர்மாவை கடந்தவராக ஆவது எப்போது? யார் கர்மாவை கடந்தவர் என்றால், நான் இந்த பாத்திரத்தை செய்பவன், நான் அந்த பாத்திரமே அல்ல என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்மா ஒட்டுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், எதிர்பாராத தோல்வி வரலாம், விரக்தி வரலாம், விபத்துக்கள் வரலாம். என்ன நடந்தாலும் அந்த துன்பமானது உங்கள் மரணத்தோடு முடிந்து விடுகிறது. மரணத்திற்கு அப்பாலும் நீங்கள் அந்த துன்பத்தை தொடர்வதில்லை. அந்த கேரக்டர் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கதையும் முடிந்தது, அதன் பிறகு அது தொடர்வதில்லை. இப்போது இந்த கர்மா என்பது எந்த இடத்தில் தோன்றுகிறது என்றால், அந்த துன்பத்திற்கு காரணம் இறைவன் அல்லது கர்மா, அந்த துன்பத்தை அனுபவிப்பவன் நான் என்ற எண்ணம் தான் கர்மாவிற்கு அடிப்படை காரணம். அப்ப நானுக்கு அடிப்படை, கர்மாவுக்கு அடிப்படை என்ன? நான். யாருக்கு கர்மா இல்லை? நானை விட்டவர்களுக்கு கர்மா இல்லை. ஞானம் அடைந்தவர்களுக்கு, நான் என்பது இல்லாதவர்களுக்கு கர்மா இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த கர்மாவை அனுபவிப்பவன் நான் என்ற அந்த உணர்வு தான் இந்த கர்மாவை உயிரோடு வைத்திருக்கிறது. கர்மா உயிரோடு இருக்க வேண்டுமானால், ஒரு மரம், ஒரு மலர் உயிரோடு இருக்க வேண்டுமானால் வேர் உயிரோடு இருக்க வேண்டும். நான் என்ற கர்மா என்ற மலர் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால், நான் என்ற வேர் ஆழமாக இன்னும் உறுதியாக இருக்கிறது என்று பொருள். எவர் ஒருவருக்கு நான் என்ற வேர் கருகி விடுகிறதோ, பட்டு விடுகிறதோ, அந்த மரத்தில் கர்மா பூக்காது. இதுதான் கர்மாவினுடைய ரகசியம். எனவே நான் தப்பு செஞ்சேன், அந்த தப்புக்குண்டான தண்டனை எனக்கு. பாருங்க, நான் தப்பு செஞ்சேன், அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்போ நான் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ எந்த பிறவியிலேயோ இருந்தது. பாருங்க, நான் தவறு செய்தேன், அந்த தவறுக்கான கர்மாவை நான் அனுபவிக்கிறேன். இதுலயே அந்த மெசேஜ் வந்துருச்சு. நான் என்பது முன்னாடி இருந்தது, அதுதான் தவறு. ஏதோ எத்தனையோ பிறவிகளாக இந்த நான் இருந்தது, அது தவறு. அந்த நான் இருந்ததை போக்காமல், நானை நீக்காமல், நானை விடாமல், நான் இதுவரையிலும் அதை தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறேன், தொடர்ந்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த நானை அப்போது விடாததாலே அந்த கர்மா இந்த நானை அனுபவிக்கிறேன், இந்த நாளில் அனுபவிக்கிறேன். அந்த நானை விடாததாலே அந்த துன்பத்தை இந்த நான் அனுபவிக்கிறேன். இப்படி கர்மாவை நான் அனுபவிக்கிறேன் என்றால், இப்போவோ செய்த கர்மாவை, நான் எப்போதோ செய்த கர்மாவை, நீங்கள் கர்மா எப்போதோ செய்த கர்மா என்பது என்னவென்றால் நானை விடாதது.
நான் இப்போது அனுபவிக்கிறேன். எதை அனுபவிக்கிறீர்கள்? அந்த நானை விடாதது. இன்னும் எத்தனை பிறவிகள் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கர்மாவை சுமந்து கொண்டே செல்வீர்கள். அதற்கு காரணம் அந்த கர்மா என்ன பேக்கில் இருக்கு, அந்த கர்மா அப்படிங்கிற கண்டென்ட் என்ன கவரில் இருக்கு அப்படின்னா நான்கிற கவரில் இருக்கு. நான்கிற பாக்கெட்டில் அந்த கர்மா ஒரு கிலோ இருக்கு. அந்த கர்மாவை நீங்கள் விட வேண்டுமானால் அந்த கவரை தூக்கி போடணும், அவ்வளோதான். கவர் இல்லாமல் கர்மா எங்கே இருக்கு? எனவே நாம் செய்த தவறு என்ன? நாம் இப்போது இந்த துன்பத்தை அனுபவிக்க, இந்த துக்கத்தை அனுபவிக்க, இந்த கர்மாவை அனுபவிப்பதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த பிறவிகளில் நாம் செய்த தவறு என்ன என்றால் நானை விடாதது. இந்த பிறவியில் நாம் அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறோம். கடந்த பிறவியில் செய்த தவறு என்ன? ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவோம். நான் பசுவை கொன்னுட்டேன், நான் ஒரு பிராமணனை கொன்னுட்டேன், நான் ஒரு திருடிட்டேன், கோயில் சொத்து திருடி, அதெல்லாம் அந்த பிறப்போடே போய்விடும். ஆனால் அடுத்த பிறவிக்கும் தொடர்ந்து வருவது என்ன? கர்மா. இன்னொன்று, நான் எந்த பிறவியிலும் உங்களோடு தொடர்ந்து உங்களை விடாமல் தொடர்ந்து வருவது எது? நான். எனவே அந்த தவறை நாம் செய்ததாலே, கடந்த பிறவியில் அந்த நானை விடாததாலே, இந்த பிறவியிலும் அந்த நான் நமக்கு துக்கமாக, நோயாக மாறியிருக்கிறது. எனவே இதனால தான் சொல்றது, எத்தனையோ பிறவிகளாக நாம் அதை விடவில்லை. எதை? நானை விடாததாலே அது கர்மாவாகிறது. கர்மானா என்னன்னா, அதாவது அனுபவிப்பவன் இருக்கும் வரையிலும் கர்மா இருக்கும். அனுபவிப்பவன் யார்? நான் என்ற அந்த அனுபவிப்பவன் இருக்கும் வரைக்கும் இந்த கர்மா என்பதும் இருக்கும். அனுபவிப்பவன் இல்லாத போது அங்கே கர்மாவும் இல்லை. அனுபவிப்பவன் இருக்கும் வரையிலும் அந்த நான் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மலரை தொடரும் வண்டை போல. அந்த மலரானது கருகிவிட்டால், கிளையிலிருந்து உதிர்ந்து விட்டால், அதன் பிறகு அந்த கர்மா என்னும் வண்டு அந்த மலரை நாடுவதில்லை. எனவே நாம செய்த தவறு என்ன? நம்முடைய இதற்கு முன் ஜென்மங்களில் செய்த தவறு என்ன? நானை விடாதது. இந்த பிறவியில் நாம் கர்மங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? நான் இருப்பது. எனவே இந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி தொடருது, அந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். இதை எப்படி விடுவது? இதை விடுவதற்குத்தான் தியானம், சரணாகதி, பக்தி, இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. உங்களது ஞானமடைந்த ஒரு மனிதருக்கு கர்மா இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்திருந்தாலும் அந்த ஒரு பிறவியில் அது ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது என்று சொல்லப்படுவதனுடைய ரகசியம் என்னவென்றால், அந்த அத்தனை பிறவியிலும் அந்த கர்மாவை அனுபவிப்பவன் நான். அது எனக்கு சொந்தமான கர்மா என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் அந்த பிறவியில் ஞானம் அடைந்தவுடனே, இந்த பிறவியில் ஞானம் அடைந்த உடனேயே அந்த கர்மாவை அனுபவிப்பது நான் அல்ல, ஏனென்றால் நான் என்பதே இல்லை என்று புரிந்து கொண்ட பிறகு இந்த கர்மாவை அனுபவிப்பதற்கு அங்கே யாரும் இல்லாததால் அந்த கர்மாக்கள் நிர்மூலமாகி விடுகின்றன. வீட்டில் ஆளில்லாமல் திரும்பி வரும் கடிதத்தை போல அந்த கர்மாவானது மூலத்திற்கே சென்று விடுகிறது. கொரியரில் உங்களுக்கு தபால் வந்தா ஆள் இல்லைன்னா யார் அனுப்பாங்களோ அவங்களுக்கே போயிடும். அதே போல இறைவன் கர்மாவை நமக்கு அனுப்பும் போது அந்த கர்மாவை ரிசீவ் பண்ண நாம இல்லாதால, நான் இல்லாதால அந்த கர்மா யார் அனுப்பினார்களோ அங்கே சென்று விடுகிறது. இப்போது அந்த கர்மா அவனை தொடுவதில்லை. அவன் கர்மங்களிலிருந்து விடுபட்டவனாக, களங்கமற்றவனாக, புனிதமானவனாக ஆகிவிடுகிறான். இதுதான் கர்மாவினுடைய மிக பெரும் ரகசியம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.